நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அங்காளம்மன் பரமேஸ்வரி பொட்டு விக்னேஸ்வரன் திருநீர் அப்படியே ஒரே மாதிரி நான் கேட்பேன். பேசாம இருக்க சின்னம்மா உன்னை மார்புற தழுவி மகனே என்று உச்சி விழுந்து நீ சீக்கிரம் இருக்க என் வாழ்த்துக்கள் சொன்னான். அதை அடிச்சிருப்பாங்க. பக்கத்தில் பார்ப்போம். இந்த கொண்டையெல்லாம் அப்படி போட்டுட்டு இந்த பின்னடிக்கிறீங்கல்ல அதை அடிச்சுப்பாங்க நிறையா. நாங்கள் பக்கத்தில் பார்த்துட்டு போவோம். 1 2 3 4 5 இந்த ரஜினிகாந்த் ஒரு படத்தை சொல்லுவார். அவர் தான் மாப்பிள்ளை, ஆனா அவர் போட்டுக்கிற சட்டை இருந்து நான் மாப்பிள்ளை இல்லை, ஆனா அந்த பேண்ட் இருந்து அந்த மாதிரி ஹோட்டல்ல சொல்லுவான். சாதா 1 ஸ்பெஷல் மசாலா 2 அம்மா திமுக 1 புரட்சி அம்மா 1 2 ஹோட்டல்ல தோசை போடுறத கட்சி ஆகிட்டு இருக்கா. ஜெயலலிதா செத்து போனவுடன் செத்தும் சாகாமல் பணத்தை எடுக்கிறதுக்கு முன்ன ஆஸ்பத்திரியில் வெண்டிலேட்டர் எடுக்கிறதுக்கு முன்னாலே போய் ஓ பன்னீர்செல்வம் என்று நான் முதலமைச்சர் என்ற பதவிக்கு ஏற்றுக்கொண்டு எனக்கு தெரிந்த ரகசியங்களை ஒருவருமோ தெரிவிக்க மாட்டேன் என்று பதவி பிரமாணம் எடுத்துட்டான். இவர் பதவி பிரமாணம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வெண்டிலேட்டர் எடுத்தான். அவ்வளவு வேகம். உடனே நேரா போய் அவங்க சின்னம்மா காலில் விழுந்தான். சின்னம்மா காலில் விழுந்தவனுக்கெல்லாம் ராசி சரியில்லைன்னு தெரிய வேண்டாம். ராமாயணம் படிச்சிருக்கியா நீ? ராமனுக்கு உனக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னான். அந்த ராமன் அவங்க அம்மா கிட்ட போயிருக்கணும், அம்மா வாழ்த்துன்னு. அவன் அவங்க சித்தி கையை கிட்ட போனான் பாருங்க. அவ சொன்னா, உனக்கு பட்டு மாடாடே, நீ காட்டுக்கு போடும், உங்க அப்பா சாகணும்னு சொல்லி விட்டான். சித்தியை போய் பார்த்தான், க்ளோஸ் ஆமாம். அந்த ராமாயணமாவது ஒரு புத்தி இருக்க வேண்டாம். அவ காலில் விழுந்தான். இவன் நீளமா கெஞ்சான் உடம்பு நல்லா துரியோதன மாதிரி கூட சொல்லிட்டு போக விட்டு அவருடைய பலமே இதுதான். பன்னீர் அங்காளம்மன் பரமேஸ்வரி பொட்டு விக்னேஸ்வரன் திருநீர் அப்படியே 2 கசர் பட்டாப்பட்டி அம்மடிச்சு இந்த கையை மடிச்சு கொடுக்குறான் பாருங்க அதிமுக காரங்க. இந்த போலீஸ்காரன் தான் செய்வான். இந்த போலீஸ்காரங்களுக்கு நான் சொன்னா பெரிய போலீஸ் ஆபீசர் அந்த சட்டையை போட்டுருவாங்க. அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் தான் மடிச்சு கிடிச்சு வச்சுப்பான். கரெக்டா டை போட்டா போட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு எவன மாதிரி ஒரே மாதிரி போட்டிருக்காங்க. நான் கேட்பேன். பேசாம இருக்க விழுந்து எழுந்தா அந்த அம்மா, மகனே நம்ம அம்மா ஜெயலலிதா இல்லைன்னா நான் சின்னம்மா உன்னை மார்புற தழுவி மகனே என்று உச்சி விழுந்து நீ சீக்கிரம் இருக்க என் வாழ்த்துக்கள் சொன்னான். இவன் அப்படி போன உடனே இவனை எப்படி பண்றது? அந்த நேரம் பார்த்து நான் சும்மா இருந்திருக்கலாம். சபை அவர் என்ன சொன்னாரு? நான் ஒண்ணும் பேசாம தான் இருந்தேன். அதான் சொல்றேன், என் வாய் இப்படி பாருங்க. நீங்க நாங்கள் எதை சொன்னாலும் குறை சொல்றீங்க எங்க மேல அப்படின்னு சொல்றார். யாரு? பன்னீர்செல்வம். சரி சொன்னா சொல்லு போய், யாரும் நான் பேசாம இருந்திருக்கலாம். நான் எழுந்து சொன்னேன், உங்களைய பாராட்டலன்னு சொல்றீங்களா? மனப்பூர்வமா பாராட்டுறோம் பன்னீர் அவர்களே. நீங்களே முதலமைச்சராயிருங்க, அடுத்த முறை கூட நீங்களே இருங்க, இப்போ நீங்களே இருங்க. எங்களால உங்களுக்கு தொல்லை வராது, எங்களால உங்களுக்கு தொல்லை வராது. ஆனா
உங்களுக்கு பின்னால பார்த்துக்கணும், மற்றது நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன. அவ்வளவுதான். அவரு எழுந்து நீ ஒன்றும் உங்களால் எனக்கு ஒன்றும் ஆனால் எனக்கு பின்னால் இருக்கிறவங்கலாம் நல்லா இருக்காங்க, உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லி இருக்கணும். அவனுக்கு நாக்கரிசி நீ எங்க உட்கார்ந்தானா அவருக்கு தலையில பேச பாயில வாய்ப்பட்டாங்க காட்டான். அவருக்கு ரொம்ப சிரிப்பு. நமக்கு டிஎம் காதலை போகுது. அப்பதான் சொன்னா அந்த ஜெயிலுக்கு போயிருக்க சொன்னா, துரைமுருகன் பேசுறதுக்கு அப்புறம் தான் நாங்க உஷாராயிட்டோம். அடடே அடடே ஏதோ நடக்குது. அதுலயும் துரைமுருகன் சொல்லுவானா, ஏதோ சொன்னதுனால்தான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்த உடனே பன்னீர் ஈர துணி எடுங்கடான்னா. எதுக்குன்னு பன்னீர் கழுத்தை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உடனே அவனுக்கு கொடுத்தாங்க, இவனுக்கு க்ளோஸ் பண்ணிடணும். அது பன்னீருக்கு தெரிஞ்சது. பன்னீர் காலில் விழுந்தது குற்றம், நிமிர்ந்தது குற்றம். யாருல யாரும் வரக்கூடாது, செக்யூரிட்டி ஒரே ஒரு நோட்டை ஓட்டுறோம். எங்க போறீங்கன்னா, வண்டி எப்படி போகணும், ரைட்ல இல்ல வாய் கூட திறக்கலையா, நாங்க போறோன்னு அமாசை வருது. போய் உட்காந்து எவ்வளவு நேரம் உட்காந்து பாருங்க. உடனே உட்கார்ந்து முடிச்சு வழிதான் வந்து அம்மா என்னுடைய பொந்தியில புகுந்து சொன்னாங்க, பன்னீர் இவளை நம்பாத, நீ தாண்டா இருக்கணும் என் தலைமகன் அப்படின்னு சொன்னாங்க. என்னை ஆதரிக்கலை, நான் தான் இருப்பேன். உங்களுக்கு சண்டை வந்து வேலையாகி உடனே அது வரலையும் பேசாம இருந்தவங்க. நான் அக்காவுக்கு சும்மா போறேன், அக்கா கூட போறேன், அக்காவுக்கு காஃபி குடிக்கிறேன், அக்காவுக்கு ஆம்லெட் போட்டு கொடுக்குறேன், அக்காவுக்கு பாப்பா சொன்னோம். நான் தான் முதலமைச்சர், நான் நிக்கட்டுமான்னா. அம்மா இப்படி நின்னீங்கன்னா சாணி வர்ற மாதிரி இருக்கு. நான் என்ன பண்றதுன்னா, அம்மாவுக்கு மேக்கப் போட்டவங்கலாம் இப்படி இருக்காங்க, கோயில் கடல்லையே உட்காரு. இது எடுத்து தச்சு ஒரு தச்சு விட்டு பேட்ச் பண்ணி டெக்கு அதை அடிச்சிருப்பாங்க. நான் பக்கத்தில் பார்ப்போம், இந்த கொண்டையெல்லாம் அப்படி போட்டுட்டு இந்த பின் அடிக்கிறீங்கல்ல அதை அடிச்சுப்பாங்க நிறையா. நாங்கள் பக்கத்தில் பார்த்துட்டு இருப்போம். 1 2 3 4 5 இப்போ பரவாயில்ல, ரொம்ப தூரம் போயிடுச்சு. அதுக்கு பக்கத்தில் ஆடிடும். அடிச்சு முடிச்சு சொன்னேன். உடனே அதே மாதிரி பவுடர், அதே மாதிரி ட்ரெஸ், அதே மாதிரி புடவை, அந்த மாதிரி விட்டு பண்ண புடவை இதை எடுத்து கட்டிக்கிச்சு அதே மாதிரி காணும் மயிலாடு கண்டிருந்த வான்கோழி தானும் அதுபோல் சரகை விரித்து ஆடணுமா ஆடினான். தனக்கு பின்னால என்னன்னு தெரியாம ஆடினான். சுப்ரீம் கோர்ட் சொன்னான், அங்க என்ன பண்றாங்க, ஆடுறா 4 வருஷம் உள்ள போய் ஆட்டம். அவங்க பாருங்க, உடனே அந்த சீஃப் மினிஸ்டர் மாறின உடனே சிட்டியோ என்ன பண்ணுவாங்க, என்ன உணவு விவரமா இருக்கீங்க. ஒரு ஆள் மீட்டிங் வந்தா, நீ யாரு, ஜெயிலுக்கு போய்க்கிறாங்க அந்த அம்மாவுக்கு, எங்க சித்தி தான் அவங்க. என்ன உனக்கு என்ன அதுதான், எங்க சித்தி உள்ள போட்டாங்க, நான் சீஃப் மினிஸ்டர் ஆகிறேன். ஏண்டா இது என்ன விசும்படா, இல்லை நான் தான் ஆவேன். உனக்கு ஒண்ணுமே தெரியாதப்பா. தெரியாதாச்சு என்ன பணம் இருக்குது, நீ இப்ப என்ன பண்ண போற. சரி, அந்த அம்மா தான் அவனை அனுப்பிச்சிட்டு பன்னீரை தூக்கிட்டு மடப்பாடி ராமசாமி ஒருத்தரை போட்டு வச்சிருக்காரு. சாரி, எடப்பாடி ராமசாமி. எனக்கு பாதி எம்எல்ஏ பேர் மினிஸ்டர் பேரு தெரியாது, அவருக்கு தெரியும்.
சில பேருக்கு எனக்கு அன்னைக்கு எழுதும்போது தான் தெரியும் மந்திரி. அவர் சொன்ன பழனிசாமி பாருங்க, அது மாதிரி நல்ல மனுஷாங்க, நல்ல ஒன்றும் தெரியாது அவருக்கு, கிழக்கும் தெரியாது மேற்கும் தெரியாது. அவர் ஆத்த கண்டாரா அழகர் கண்டாரானோ மதுரையில், அந்த மாதிரி பொண்ணத்தை கண்டா ஒன்றும் பண்ண மாட்டாரா, அவர் பாட்டுக்கு பேசாமல் இருப்பார். அவர் கொஞ்சம் எத்து போயிருக்கு அடி இருக்காங்க, அப்படி இப்போ உதவி சிரிக்கா கட்டி கூட உதவிட்ட தோட்டா சிரிக்கிற மாதிரி. நாங்கள் நல்ல மனுஷன் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, நாங்கள் நல்ல மனுஷன். அவரை போட்டு விட்டாங்க. அவரு அதோட நல்ல அவரை மடிச்சு விட்டுட்டு சீஃப் மினிஸ்டர் இருந்தார். இவன் திடீர்னு வந்து நான் சீஃப் மினிஸ்டர் தான், உண்மையில ஃபரா கேஸ் இருக்காம இருக்கட்டும், அதுக்கு ஜெயிலுக்கு போக வேண்டியதாக இருக்குமெல்லாம், போகும்போது போகிறேன் அது வரையும் நான் இருக்கிறேன். என்ன என்னடா இது, தமிழ்நாடு சர்க்கார் மூட்டு சொத்தா இது அப்படின்னு. நான் தான் ஆர்கே நகர் நிற்பேன், நின்று என்ன பண்ண போற, பாயிண்டா பாட்டு கிட போறியா, நின்னாலும் சும்மா சொல்லியிருக்கலாம், நின்னாலும் நான் சீஃப் மினிஸ்டர் ஆக மாட்டேன் எதுவும் சொல்லிட்டா பாருங்க. நின்னாலும் இந்த ரஜினிகாந்த் ஒரு படத்தை சொல்லுவாரு, அவர் தான் மாப்பிள்ளை, ஆனா அவர் போட்டுக்கிற சட்டை இருந்து நான் மாப்பிள்ளை இல்லை, ஆனா அந்த பேண்ட் இருந்து அந்த மாதிரி அந்த மாதிரி நான் எம்எல்ஏ ஆனால் சீஃப் மினிஸ்டர் ஆக மாட்டேன் அப்படின்னா. அப்போ மூணவர் தான் வாய் யாரு, எடப்பாடி. சீக்கு வந்த கோழி மாதிரி பார்த்தாரு. நாங்கள் ஃபர்ஸ்ட் பேஜா எனக்கு சும்மானு இருக்க முடியாது. இப்ப இல்லை, படிக்கிற காலத்துலையும் சரி என் வாத்தியார் சொல்லுவாரையோ உனக்குன்னு தனி ஒரு வாத்தியாரை போடனேன், அவரை பார்த்துட்டு எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஒரு வழக்கமாகி போச்சு. எனக்கு சின்ன வயசுல இருந்து சும்மா இருக்க முடியாது. அவர் இப்படி வரேன், நம்மளை பார்க்கறதுனா என்ன பண்ணலாம், அவர் பார்க்கும்போது நான் இப்படி பார்ப்பேன். எதுக்கு பார்க்குறாங்க, என்ன அவர் என்ன பண்ணார், இப்போ அவர் ஆளுங்களை கூப்பிட்டு என்ன நடக்குது, இது பன்னீரை ஒழிச்சுட்டு தான் என்ன போட்டாங்க, அந்த மாதிரி ஜெயிலுக்கு போனோடனே இவன் வாழ்ந்துங்க, இவன் வந்தா நம்மளை ஊழல் நினைக்கிறேனே. அப்ப என்ன பண்ணுறதுன்னா, வெளியில் ஒன்றும் கண்டுக்காதீங்க, வந்தான்னா நமக்கு தான் ஆபத்து, வேலை செய்யற மாதிரி செய்வோம், வேலை செய்யற மாதிரி செய்வோம், எவன் தோக்கறானோ இல்லையோ எவன் தோக்கான், இது யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, நம்ம வெளியே கட்டணும். இப்படி ஒவ்வொருத்தனா சொல்லிட்டான் நம்ம. ஆகையனால நீங்க பயப்படாதீங்க, எனக்கு தெரியும் என்னென்ன நடக்குது அங்கிருந்து. இவங்க என்ன சொல்ற, அந்நீர் எடப்பாடி எனக்கு வந்துதான் இப்போவாவது எனக்கு போட்டு என்னோட சேர்ந்துக்கோ, உன்னை செகண்ட்ல உட்கார வைக்கிறேன். இவங்களே போய் ஆக இவங்க அப்ப மூட்டு சொத்து மாதிரியே பேசுறாங்க சார். ஆனா இந்த நாடு என்பது தனி, ஆட்சி என்பது தனி. இக்கத்தை கடவுள ஒன்ன வச்சுங்க சார், ஒரு செத்து 3 மாசம் ஆகல, கட்சி 2ஆ உடைஞ்சி 3ஆ உடைஞ்சி 3 சீஃப் மினிஸ்டர் ஆகி, அதுக்கப்புறம் தேர்தலில் போய் அந்த பேர் அண்ணாத்து ஏடிஎன்கள் சொல்ல முடியல. ஒருத்தர் சொல்றான், என்ன சொல்றான், இல்ல அம்மா அதிமுக ஒண்ணு, இன்னொருத்தர் புரட்சி புரட்சி அம்மா. ஹோட்டல்ல சொல்லுவான் சாதா ஒண்ணு, ஸ்பெஷல் மசாலா 2, அம்மா திமுக 1, புரட்சி அம்மா 1, 2. ஹோட்டல்ல தோசை போடுறத கட்சி ஆகிட்டு இருக்கானா, சாதா தோசை ஸ்பெஷல் தோசை மாதிரி இவன் புரட்சி அம்மா சாதா அம்மா. இவன் 2 பேரும் முடிஞ்சு, இவன் 2 பேரும்
இந்த குரங்கு என்ன செய்யும்னா சின்ன வயசுல கட்டி விடுறாங்கல்ல, ஒரு ஆப்பத்தை கொண்டு போய் ஒரு பூனை கொடுத்து ரெண்டு பூனை அதுவே சாப்பிட்டுச்சு குரங்குன்னு. ரெண்டு பூனை ஆபத்தை திருடிக்கிட்டு போற மாதிரி இவன் ரெண்டு பேரும் கொடுத்து அங்க இருக்கவன் ஒரு ரெண்டு பேருக்கும் வேணாம் எங்கிட்ட இலை இருக்கட்டும் வச்சுட்டான். யாரு? தேர்தல் கமிஷன். அண்ணா அந்த காலத்துல கதை சொல்லுவாரு, ஒருத்தர் குப்பனு சூப்பனு சண்டை போட்டானா, ஏண்டாண்டாமா குப்பி எனக்கு தான் சொன்னோம் எனக்கு தான் சொன்னானா, சரி குப்பி ஒரு சொல்லா பார்க்கலான்னாரா, நல்லா இருந்தாடா பஞ்சாயத்து தலைவர் சொன்னாலாம், உங்களுக்கு வேணாம் அவனுக்கு வேணாம் எங்கிட்ட இருக்கட்டான். அண்ணா ஒரு கதை சொல்றாரு, அந்த மாதிரி அவர் தேர்தல் கமிஷனு இலைய கொண்டாடான்னா, சரி பச்சை நம்ம கிட்ட இருக்கட்டான்டா. இவன் என்ன சொல்ற, கடைசியில துப்பதான் தான் வாழ்வு போல் துப்பி வந்து வேற ஏதோ ஒன்று வாங்கி அவனோட கடன் தூக்கிட்டான். ஒருத்தர் தலையில வச்சுக்கிட்டான் கையை, ஒருத்தர் தலை தூக்கிட்டான், பஞ்சர கடை தூக்கிட்டு நிற்கிறான். ஆனா ஒண்ணு எதுக்கு சொல்றேன்னா, ஜெயிக்கிறது போக்குறதுனா இவ்வளவு ஒரு 6 மாசத்துக்குள்ளவே இந்த கட்சி சிதறிச்ச என்ன காரணம் பண்ணலாம். அடிப்படை இல்லாத கட்சி, கொள்கை உரமில்லாத கட்சி, கொள்கை உரமில்லாத தொண்டை இருக்கிற கட்சி. ஒரு சுருக்கமா சொன்னா அது கட்சி இல்ல, ஒரு கம்பெனி.